தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இந்த யூதா ஜனம் பாபிலோன் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். சிறைப்பட்டு போன பாபிலோன் தேசம் இருக்கிறது, அது ஒரு விக்கிரக ஆராதனை தேசம். அங்கே இருக்கிறவர்கள் இவர்களை கொடுமைப்படுத்தினவர்கள், தேசத்தை அடித்தவர்கள், ஆலயத்தை அடித்தவர்கள், வீடற்றவர்களாய் நாதியற்றவர்களாய் ஆக்கின ஜனம் தான் பாபிலோன் இருக்கிறார்கள். கொடூரமானவர்கள். அந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இவர் கொடுமைப்படுத்தின, இவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த ஜனத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது இந்த யூதா ஜனத்துக்கு ஒரு கொடூர எண்ணம் வந்திருக்கிறது. என்ன எண்ணம்? பழிவாங்குகிற எண்ணம். அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது தான் எரேமியா அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றாருங்க. பழி வாங்காதீங்க, பழி வாங்குற எண்ணம் வேண்டாம், அதற்கு பதிலாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்திலேயும் ஜெபம் பண்ணுங்க, அவர் முகத்தை தேடுங்க, அவர் உங்களுக்கு தென்படுவார். பழி வாங்குறது என கூறியது நானே பதில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்க பழி வாங்குற எண்ணம் வேண்டாம், உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். 29:7. நீங்கள் சிறைப்பட்டு போன அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த தேசத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு சமாதானம் இருந்தா அங்கே சிறைகளாக இருக்கிற உங்களுக்கும் சமாதானம் கிடைக்கும் என்று. அப்படிப்பட்ட அந்த சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடாதானே. மத்தேயு 5:43 43-48 அப்பன் இயேசு சொன்னது என்னங்க? உன் சத்துருவுக்காக ஜெபம் பண்ணு, அவனுக்கு போஜனம் கொடு. கர்த்தர் நீ சொல்றாருங்க, உங்களுக்கு தீங்கு செய்திருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களை இல்லாமல் போக பண்ணியிருக்கலாம் சிலர். உங்களுக்கு கர்த்தர் சொல்ற நல்ல ஆலோசனை, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்படி நீங்க ஜெபம் பண்ணா நீங்கள் யாருக்கு ஜெபம் பண்றீங்களோ அவங்களே மாத்துவாரு. உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும், ஆண்டவரின் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று அப்பன் இயேசு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் சொல்றார் ஏற்றுக்கொண்டு இந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இன்னும் அற்புதமான ஒரு தெய்வீக திவ்ய சுபாவம் பாருங்க, கிறிஸ்துவின் சுபாவம். அதுதாங்க நமக்கு இருக்கணும். இது பிராக்டிஸ் கொண்டு வந்தா தான் இதன் ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசோ நமக்கு தெரியும். ஆகவே இப்போவே முழங்கால முடக்குங்க. உங்களை நிந்தித்தவர்கள், கொடுமைப்படுத்தினவங்க, நஷ்டப்படுத்தினவங்களுக்காக நல்ல மனதார ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவர்களையும் மாற்றுவார், உங்களுக்கு நல்ல சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.